ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தவர் ஒரு கழுதை ஒன்று மேய்ச்சிட்டு வந்தாராம். அவருக்கு பொதி சுமக்க வேணும் இல்லையா? ஆனால் அவருக்கு இந்த கழுதைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லை. அவரே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தார். அந்த கழுதை வந்து ஒரு தடவை சொன்னிச்சான், ஐயா, என்னால் பொதியை நல்லா சுமக்க முடியல, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். அவருக்கு ரொம்ப கோபம், இங்கே பாரு பேசாமல் போயிரு, இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னவர். இருந்தாலும் அவர் கொஞ்சம் மனசு கேட்கல. அவர் காட்டு வழியில் போய்கிட்டு இருக்கும்போது புலி ஒன்று இறந்து கிடந்திருக்கு. அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து தன்னோட கழுதைக்கு பொத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலி மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. ஆனாலும் கழுதையை மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. ரெடி பண்ணாலும் என்ன சொன்னாராம், நீ போயிட்டு பக்கத்தில் உள்ள சோளக்கொல்லையில் மேய்ஞ்சிட்டு வந்துரு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போய் மேயுது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு புலி தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வராமலே இருந்தாங்களாம். இது ரொம்ப நாள் நிலைக்கல. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கழுதை கத்த, அதை கேட்டோன்னே தன்னோட இனம் கத்தணும்னு இது சும்மா இருக்குமா, இதுவும் சேர்ந்து கத்த, இது கழுதை தானா, அப்போ வேஷம் போட்டு வந்து நம்மளை ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் அடி அடின்னு அடித்து பிச்சு உரிச்சிட்டாங்க. அந்த கழுதை இறந்தும் போயிருச்சு. மேய போன கழுதையை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. சலவை தொழிலாளி வந்து பார்த்துட்டு இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாராம். அதுலேருந்து அதாவது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன தான் அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மாட்டிக்குவோம் இல்லையா? உண்மையாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது.